சொல்ற? ஆமா நந்தினி, என்னால என்னால முடியல. எனக்கு நீ வேணும். ஆயுஸ்க்கும் நீ என் கூடவே இருக்கணும். தயவு செய்து திரும்பி வந்துரு நந்தினி. செல்வம், என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நீ உடனே கிளம்பி வந்துரு. நீ நான் எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறேன். என்னால நந்தினி, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு நந்தினி. எனக்கு உன்னை விட்டு வந்ததுல இருந்து உன் ஞாபகமாவே இருக்கு. நீ நீ தயவு செய்து வந்துரு ப்ளீஸ். நிஜமா தான் சொல்றியா? ஐயோ நந்தினி, நான் சத்தியமா சொல்றேன், நீ வந்துரு. அப்படின்னா ஓகே, உன் ரூமை விட்டு வெளியில வா. ஏன் ரூம் விட்டா? எதுக்கு? வா சொல்றேன். நந்தினி, செல்வம், செல்வம், நந்தினி, நந்தினி, நீ நிஜமாவே நிஜமாவே வந்துட்டியா? வந்துட்டு செல்வம், உனக்காகவே வந்துட்டு. எனக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கும் இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் ஃப்ளைட் ஏறி இருந்தேன்னா இறங்கும் போது பொணமா தான் இறங்கி இருப்பேன். நந்தினி, ஐ லவ் யூ நந்தினி. I love you too, செல்வம். ரொம்ப துடிச்சு போயிட்டல்ல? காலையில டாக்டர் நீ கர்ப்பம் சொன்னதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பீச்சில் இருக்கும்போது நீ அதையே ஒரு வரமா நினைக்கிறேன்னு சொன்ன பாரு, அப்பதான் அந்த நிமிஷம் எனக்குள்ள ஏதோ ஒன்று அசைஞ்சது. அந்த நிமிஷம் வரைக்கும் நான் தோழியா பார்த்துட்டு இருந்த நந்தினி, அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த நொடியில இருந்து நீ எனக்கு வேற மாதிரி தெரிஞ்ச. அதனால தானோ
நீ சவுக்கு தோப்புல காணோன்னு நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். நீ கூட அதை பத்தி கேட்ட. ஆனா அந்த நேரத்துல நான் என்னமோ சொன்னேனே தவிர உள்ளுக்குள்ள ரொம்ப கலங்கி போயிட்டேன் நந்தினி. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது, ஒரு தோழியும் தாண்டி என் குழந்தைய சுமக்கிற தாயை நான் உன்னை பார்க்கறேன்னு. அப்புறம் அப்புறம் நம்ம 2 பேரும் பைக்ல போகும்போது நம்ம குழந்தைக்கு உன்னோட பரிசம் கிடைக்கட்டும்னு என்ன நினைச்சுக்கிட்டே நான் மொத்தமா கரைஞ்சிட்டேன் நந்தினி. நேரம் ஆக ஆக நீ என்னை விட்டு பிரிய போறங்கிற அந்த நினைப்பே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி வா வழிக்கு. ஏர்போர்ட்ல நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் செத்துட்டு இருந்தேன் நந்தினி. உள்ளுக்குள்ள போகாதன்னு தோணுச்சே தவிர வெளிப்படையா என்னால தைரியமா சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அந்த சொத்து பத்திரத்துல நீ திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டு இந்த சொத்தெல்லாம் ஏழை குழந்தைங்களுக்கு உதவியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனியே. அப்பெல்லாம் இவ்வளோ நல்லவளை நம்ம இழக்கிறோமோ, நம்மளை விட்டு விலகி போறாளோன்னு நான் அப்படியே உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள நீ பாட்டு ஏர்போர்ட்குள்ள போயிட்ட. உனக்கு திடமான மனசு, நீ போயிட்ட. என்னால முடியல நந்தினி. அதான் நேரா வீட்டுக்கு கூட போகாம ஆபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் டைம் ஆக என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அதான் என்னானாலும் பரவாயில்லன்னு ஃபோன் பண்ணிட்டேன். என் அதிர்ஷ்டம், நீ வாசல்ல வந்து நின்னுட்ட. அம்மா, எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். நீ ஃப்ளைட் ஏறி போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி வாசல்ல? உனக்குள்ள இருந்த அதே தவிப்பு அவஸ்தையும் தான் எனக்குள்ளேயும் இருந்தது செல்வம். கடைசி நிமிஷத்துலயாவது நீ போகாத நந்தினி, இங்கேயே இருந்துருன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். கல் நெஞ்சக்காரன், நீ எதுவுமே சொல்லல. ஆனாலும் கடைசி நிமிஷத்துல உன் கண்ணுல ஒரு காதல் தெரிஞ்சது. என்னை விட்டு பிரிய முடியாம நீ தவிக்கிற தவிப்பு தெரிஞ்சது. நீ என்ன என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தனோ அது உன் கண்ணு மூலமா நீ சொல்லிட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். இருந்தாலும் வெக்கத்தை விட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன்னு எனக்கு சொல்ல தைரியம் வரல. அதனாலதான் நான் உள்ள போயிட்டேன். சரி, ஆனா நீ தான் உள்ள போயிட்டிய, அதுக்கப்புறம் எப்படி வெளியில வர முடிஞ்சது? என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு தைரியம். ஃப்ளைட் ஏற போற கடைசி நேரத்துல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன். அப்பதான் அர்ச்சனா வந்து என்னை விசாரிச்சுட்டு போனதே எனக்கு தெரிய வந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு அர்ச்சனாவா? ஐயோ, அப்புறம்? நீ எப்படியோ ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. சீ போன்னு நீ என்னை கெட்டி உதைச்சாலும் உன் காலிலேயே விழுந்துடலான்னு நினைச்சுதான் வந்தேன். வாசல் வரைக்கும் வந்துட்டேன். ஆனா உள்ள வரதுக்கு எனக்கு தைரியம் பத்தல. அதான் வாசல்லே நின்னுட்டு இருந்தேன். என்னோட அதிர்ஷ்டம், நீ எனக்கு கால் பண்ணிட்ட. நீ மட்டும் எனக்கு கால் பண்ணாம இருந்திருந்தேன்னா நான் விடிகிற வரைக்கும் வாசல்லே நின்னுட்டு இருந்திருப்பேன். லவ் யூ நந்தினி.
வந்திருக்கா. அவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க? நந்தினி, நீ நீ ஏந்திரி ஏந்திரி. எங்க? ஏந்திரி, வா சொல்றேன். வா, பேக் எடுத்து சீக்கிரம் வா. இப்படி வா. நீ இங்கே இரு, வெளியில வந்துடாத, நான் பாத்துக்கிறேன். அர்ச்சனா, நீ இந்த நேரத்துல இங்க? நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் வேலை ஆஃபீஸில் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு போயிடலாமேன்னு வந்தேன். நீ நந்தினி நந்தினி? கனடா போயாச்சா? நந்தினி நான் கொண்டு போய் பத்திரமா விட்டு வந்துட்டேன். அவளை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்ல, ஏன் வீட்டுக்கு வரல? அது சொன்னாச்சுன்னா, ஆனால் நான் இது மீட்டிங்கில் இருந்தேன். அந்த மீட்டிங் முடியறதுக்கே லேட் ஆயிடுச்சு. நான் நந்தினியை போய் பிக்கப் பண்ணும் போதே நாளாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போனால் நேரம் ஆயிடுமேன்னு சொல்லி நானே கொண்டு போய் இறக்கி விட்டேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. ஃபோனு இல்லையே, ஃபோனில் ஒன்றும் ஆஃப் ஆகலையே. ஆமாம், ஃபோன் எப்படி ஆஃப்? அது அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் வேணா ஏதோ ஆன் பண்ணேன். நீங்க போய் சொல்றீங்க. அர்ச்சனா, இங்க என்ன நடக்குது, நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்ற? ஆமா, நந்தினி விஷயத்தை எனக்கு தெரியாம மறைக்க பாக்குறீங்களா? இல்ல அர்ச்சனா, அது வந்து நான் சொல்றது நான் அவ்வளவா படிக்கலனாலும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல அர்ச்சனா, அது வந்து நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நந்தினியை ஊருக்கு அமிச்சதும் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். என்கிட்ட வேற குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. அத என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்ல? நீங்க வாய் விட்டு சொல்லலைனாலும் நந்தினியை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னோட வற்புறுத்தலால தான் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியும். அவளை ஏன் அனுப்புறோன்னு நான் பல தடவை உங்ககிட்ட காரணம் சொல்லியும் நீங்க அதுக்கு சமாதானம் ஆகல. ஆனா அது நம்ம 3 பேருக்குமே நல்லதுதாங்கிறத நீங்க கொஞ்சம் லேட்டாவது புரிஞ்சுப்பீங்க. பழகின ஒருத்தங்களை பிரியறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக சரியாயிடும். உங்களுக்கு நான் இருக்கேன், நந்தினிக்கு அவ ஃப்ரெண்ட் இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, நந்தினிய யாருன்னு கேக்குற அளவுக்கு காலம் உங்களை மாத்திரும். வெளிநாட்டுக்கு போன நந்தினி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா போதும். அவளும் நம்மள மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி நந்தினியை நீங்க அதிர்ஷ்ட தேவதன் நினைச்சிருந்தா நம்மளை விட்டு லக்ஷ்மி தேவி போயிட்டான்னு மட்டும் நீங்க வருத்தப்படாதீங்க. ஒரு வகையில நானும் அதிர்ஷ்ட தேவதை தாங்க. இத நானா சொல்லலங்க, எங்க அம்மா நம்புற ஜோசியர் சொன்னது. என்னோட ராசியால தான் நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்களா? அப்படி வந்ததுக்கு அப்புறம் சொத்து சுகத்தெல்லாம் அனுபவிக்க நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் எங்க அம்மா நந்தினியை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. நான் உங்களுக்கு ஸ்ரீதேவியா இருப்பேனோ இல்லையோ, கண்டிப்பா மூதேவியா இருக்க மாட்டேங்க. என்ன நம்புங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து வழி அனுப்பும் போது நந்தினி கிட்ட 4 வார்த்தை நல்ல விதமா பேசி அனுப்பலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நந்தினிக்கு இன்னும் என் மேல கோவம் தீரல போல இருக்கு. அதான் சொல்லிக்காம போகணும்னு உங்களையும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லி நீங்களும் அவ மனசு நோக கூடாதுன்னு ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப என்கிட்ட மீட்டிங் அதுன்னு போய் சொல்றீங்கல்ல? ஐயோ இல்ல அர்ச்சனா, அதெல்லாம் நான் தான் அந்த மீட்டிங்ல. சரி, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு? வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல நீ போ, நான் வந்துடுறேன். இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? இல்ல அர்ச்சனா, அது எனக்கு அந்த வேலை இன்னும் முழுசா முடியல. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ போ. அதெல்லாம் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். வாங்க போலாம்.
என்னங்க இல்ல அர்ச்சனா, அது வந்து எதையாவது மறந்து வச்சிட்டீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வாங்க போலாம். ராஸ்கல், ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே போறான். ஏன் கதி? இன்னைக்கு செத்தடாம அவனே. என்ன ஆனாலும் சரி, அர்ச்சனாவுக்கு முன்னாடியே என் கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு குப்பன். குப்பனாவது சுப்பனாவது என்ன அம்போன்னு விட்டுட்டு போற? அப்படியா? நாளைக்கு டெலிவரிக்கு போக வேண்டிய வண்டியா? சரி, அப்போ நான் உடனே வரேன். நாளைக்கு டெலிவரிக்கு போக வேண்டிய வண்டி இன்னும் ரெடி ஆகலையா? நான் தான் வந்து ரெடி பண்ணுமா? நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போ. என்னங்க நீங்க இந்த நேரத்துல போயாகணுமா? வேற வழி இல்லை அர்ச்சனா, வண்டி நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும்ல. நீ இப்போ, நான் பின்னாடி வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்து. என்ன செல்வம், நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்ட? எனக்கு வேற வழி தெரியல நந்தினி. அவ பாட்டு வந்து கையோட கூட்டிட்டு போறா. நல்ல காலம் நீ ஃபோன் பண்ணிய. சரி, இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. செக்யூரிட்டி வந்துருவான். நீ வா வா.